தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, கத்தரிக்காய் விதையிலிருந்து நம்ம எப்படி செடி முளைக்க வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா, நான் க்ரோ பேக் வாங்கும்போது அது கூட எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. சரி, ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, அதையுமே நம்ம நட்டு பார்க்கலாம், செடி வருதா அப்படின்னு பார்த்தேன். சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் விதைகள் இருக்குது. நமக்கு கொஞ்சம் விதைகளே போதும், ஏன்னா எல்லாமே நமக்கு நல்லபடியாக முளைக்கும். ஸோ அதனால் நம்ம அதை மண்ணில் தூவி இப்போ நம்ம அதை வளர்த்துக்கலாம். இந்த மண்ணை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சாதாரண மண், கொஞ்சமாக கோகோ பீட், அதாவது தேங்காய் நார் பொடி கலந்துருக்கு. எதுக்காக அப்படின்னா மண் லேசாக இருந்தால் தான் விதைகள் ஈஸியாக முளைச்சி வரும். ஸோ அதுக்காக இந்த மண்ணில் நம்ம கை விரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு சின்ன குழி மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆழமாக நம்ம குழி தோண்டி அதில் விதைகள் எல்லாம் போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா விதைகள் மேலே சரியாக முளைச்சி வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக தோண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த விதைகள் அதில் தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு அந்த மண்ணை மூடி விட்டால் போதும், அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் நான் வாங்கும்போது அதில் அவங்க சொல்லவே இல்லை இந்த மாதிரி விதைகள் நாங்கள் கொடுப்போம், ஃப்ரீயாக கொடுப்போம், அப்படி எதுவுமே சொல்லலை. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி தான் இது இருந்துச்சு. அவங்க அதை தெரிஞ்சு கொடுத்தாங்களா இல்லை தெரியாமல் அந்த பேக்கில் அதுவுமே வந்துடுச்சு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இந்த க்ரோ பேக்கோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம விதைகள் எல்லாம் தூவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மண் நம்ம மூடிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி விதைகள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கு பிறகு ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை நம்ம தண்ணி தெளிக்கணும். அதாவது ரொம்ப ஊற்றக்கூடாது, தெளிச்சு அந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா செடி முளைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெயில் படுற இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம விதைகள் எல்லாம் தூவி முடிச்சிட்டோம். தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். ஒரேடியாக ஊற்றக்கூடாது தண்ணி எப்போவுமே. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆழமான ஒரு பாட் கிடையாது, ரொம்ப ஒரு ஷேலோ பாட் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லலாம். செடி கொஞ்சம் முளைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக வேறு பாட்டில் வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம் ஓரளவுக்கு. இதை நம்ம வெளியில் கொண்டு போய் வைக்கலாம். செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 நாள்லேருந்து 14 நாள், அதாவது 7 to 14 டேஸில் உங்களுக்கு முளைக்கும். இப்போ செடி முளைச்சதுக்கு அப்புறமா திரும்பவுமே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் இது ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் சூப்பராக கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னொரு சைடில் இருக்கிற செடிகள் பார்த்தீங்கன்னா சின்ன செடிகளாக வந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் அதிகமாக பட்டுச்சு. அந்த இடத்துல வெயில் குறைவாக இருந்துச்சு. வெயில் அதிகமாக பட்ட இடத்துல தான் செடி இலைகள் பெருசாக வந்திருக்கு. அதே மாதிரி இது முளைக்கும் போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி மாதிரி தான் இருக்குது அந்த 2 இலைகள். 3வது வரக்கூடிய இலை மட்டும்தான் நமக்கு அந்த ரவுண்டு ஷேப்பில், அதாவது வட்டமாக நமக்கு வருது. பார்த்தா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இது இன்னும் கொஞ்சம் வளரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. இந்த பெருசாக இருக்கக்கூடிய செடியெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மண்ணோட சேர்த்து தான் எடுக்கணும். எப்போவுமே செடியை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக வராது. இந்த மாதிரி மண்ணோட சேர்த்து நம்ம இன்னொரு பாட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் உரமெல்லாம் கலந்து தான் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன உரம் இருக்கோ அது மண்ணில் கலந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சா போதும். இதில் நான் 3 செடி இதே மாதிரி க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே மண்ணில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அதுவுமே நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் நம்ம ஒரு செடி வைக்கிறதே கரெக்டாக இருக்கும். என்ன காரணம்னா இது வளரும்போது கொஞ்சம் பெரிய செடியை வரும்ல, கத்தரிக்காய் செடி, அப்போ தான் நல்லா பூக்கள் காய்கள் எல்லாம் வரதுக்கு நிறைய இடம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு க்ரோ பேக்கில் நம்ம ஒரு செடியை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றணும். இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அட்லீஸ்ட் 2 தடவை தண்ணி விடணும், காலையிலையும் சாயங்காலம். முடிஞ்சு அப்படின்னா 3 தடவை தண்ணி விடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தெரியாமல் இன்னொரு செடி சேர்ந்துருக்கு. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு செடியே போதும் நம்மளுக்கு ஒரு க்ரோ பேக்குக்கு. அதே மாதிரி தேவையான உரங்களெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம இன்னும் உரங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மண்ணில் பாத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அதில் மிச்சம் இருந்த செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சின்ன செடிகளாக இருந்ததில்ல, அந்த செடிகள் தான் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் வேப்ப இலைகள் அந்த மாதிரி உரங்கள் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வேறு உரம் போட்டுக்கலாம். முடிஞ்சவரை நம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி உரங்கள் போடாமல் நேச்சுரலாக இருக்குமில்ல, அந்த மாதிரி உரங்கள் நம்ம போட்டு வளர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த செடிகள் ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு. ஆனால் என்னென்னா நான் மண்ணில் வச்சிருக்கிற செடி வைக்கும்போதே சின்ன செடி தான் வச்சுருந்தேன். அதனால அது கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக தான் இருக்குது. க்ரோ பேக்கில் வச்சிருக்கிற செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு. அதில் உரமே அதிகமாக போட்டிருந்ததுனால அந்த செடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஓவரால் கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. இருந்தாலுமே நல்ல அந்த இலைகள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயுமே நம்ம கட்டாயமாக 3 தடவை அந்த மாதிரிலாம் விட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். செடிகள் வாடி போகாது. அதுக்காக தான் இப்போ நம்ம க்ரோ பேக்கில் இருக்கிற செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் க்ரோ பேக்கில் நான் வச்சுருந்தது. இது பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இன்னுமே அந்த இலைகள் வந்திருக்கு. சீக்கிரத்திலே பூ காய்கள் எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். பூக்கள் காய்கள் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட்டட் வீடியோ போடுறேன். இதே மாதிரி நீங்கள் சாதாரண உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கத்தரிக்காய் நல்ல முதிர்ச்சி அடைந்த காய்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து கூட நீங்கள் செடி வளர்க்க முடியும்.
இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.